நான் சிறிய வயது முதல் சினிமா கண்டு கொண்டிருக்கோம். சினிமா கண்டதின்ற பலன் நானும் ஃபீல்டில் வரணும், கேமராமேனாகவோ டைரக்டராகவோ தொழில் செய்யணும்னு ஒரு ஆக்கிரம் உண்டாயி. அதுகொண்டு நான் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் அருணாச்சலம் ஸ்டூடியோன்னு வர என்ன ஒரு ஸ்டூடியோ உண்டு. 90% மலையாள படங்கள் அவ்வளோ തന്നെ ஷூட்டிங் நடந்தது. ஃபீல்டில் நான் கேமராவில் அப்ரெண்டிஸாக சேர்ந்து കുറേ കാലം കഴിഞ്ഞ് അസിസ്റ്റൻ്റായി. അതിനും കുറേ കാലം കഴിഞ്ഞിട്ട് അരുണാചലം സ്റ്റുഡിയോയുടെ ഓണർ AK വേലൻ അവർ ഒരു മലയാള പടം എടുക്കാൻ പ്ലാൻ ചെയ്തു. அந்த மலையாள படத்தின் பேர் ஜீவிക്കാൻ வேண்டி. படத்தில் வின்சென்ட்டும் ராகவனும் அபிநயிச்சு. படத்தில் ஹீரோயினியாயிட்டு ஒரு புதிய தாரகையை இன்ட்ரடியூஸ் செய்து அவருடைய ஸ்டில்லுகள் எல்லாம் கண்டு பலரும் KR விஜயா மாதிரி உண்டு என்று പറഞ്ഞു. இது എങ്ങനെയോ AC തിരുലോചന്ദ് തമിഴ് ഡയറക്ടർക്ക് ഈ മെസ്സേജ് കിട്ടി. അതുകൊണ്ട് പടം അവർ കണ്ടിട്ട് പെൺകുട്ടിയെ അവരുടെ ഭദ്രകാളി എന്ന പടത്തിൽ ഹീറോയിനിയാക്കി. പടത്തിൽ അവർ 80% ഫിനിഷ് ചെയ്തു. നമ്മളുടെ ജീവിക്കാൻ വേണ്ടിയ പടത്തിൽ 20% ഫിനിഷ് ചെയ്തു. ഈ സൂழ்நிலையில் ஒரு பிளேன் ஆக்சிடெண்ட்டில் ஹீரோயினி மரிச்சு. 80% AC திருலோச்சந்தர் பத்ரகாளி என்ற பெயரில் எடுத்த படத்தை மீதியை அவர் அதே மாதிரி டூப் ஆர்டிஸ்ட் இட்டு படத்தை ரிலீஸ் செய்து மிகப்பெரிய வெற்றியை படம் கண்டது. நாங்கள் ஜீவிக்கான் வேண்டி 20% തന്നെ எடுத்தது. അതുകൊണ്ട് 80% വരെ ഞങ്ങൾ ഡൂപ്പിട്ട് എടുക്കാൻ കൂടി സാധ്യമില്ല. അതുകൊണ്ട് പടം ഡ്രാപ്പായി. ഇപ്പം എനിക്ക് ഓർമ്മ വന്നത് നടിയുടെ പേര് റാണി ചന്ദ്ര. അതിൻ്റെ ശേഷം ഞാൻ പടം ഫിനിഷ് ആകാത്ത നിലയിൽ അവിടെ ഇരുന്ന് ഞാൻ നെപ്റ്റ്യൂൺ സ്റ്റുഡിയോക്ക് ട്രാൻസ്ഫർ ആയി. അവിടെ கேமராவோட சீப்பாகி അവിടെ போய் അവിടെ மிகப்பெரிய டைரக்டர் பீம் சிங் அது அவருடைய கண்ட்ரோலில் இருந்த ஸ்டூடியோ അവിടെ போய் ஒர்க் செய்து. சமயத்தில் மலையாள படங்கள் അവിടെ நடக்கும். சேது மாதவனுடைய மலையாள படங்கள் கூடுதல் അവിടെ நடந்து. சேது மாதவனுடைய ஸ்திரம் கேமராமேன் மல்லி இராணி. மல்லி இராணி நியூட்டோனில் ஒர்க் செய்ய சமயத்து அவரோடு எனக்கு ஒரு கூடுதல் பரிச்சயம் ஏற்பட்டது. அவருடைய லைட்டிங், அவர் கேமரா வைக்கின்ற கோணங்கள் இதெல்லாம் என் மனசில் ஒரு ஆக்கிரத்தை உண்டாக்கியது. இங்கே நடந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் மல்லி இராணிக்கு ஆத்தியமாயிட்டு ஒரு கலர் படம் கிட்டி. നമ്മുടെ பிரதாப் போத்தனுடைய சேட்டன் ஹரிப்போத்தன் ப்ரொடியூஸ் செய்த படம் கரை காணாத கடல். சேது மாதவன் டைரக்ஷன் செய்து சத்யன் மாஸ்டர் அதில் அபிநயிച്ചു. படம் தொடங்க நேரத்தை என் மனசில் ஒரு எண்ணம் உண்டாகியது. அது எங்கன்னு പറഞ്ഞാൽ കളർ പടമാകുമ്പോൾ അസിസ്റ്റൻ്റ് ഇല്ലാതെ ക്യാമറാമാൻകൾ വർക്ക് ചെയ്യില്ല. ബ്ലാക്ക് ആൻഡ് വൈറ്റിലും അങ്ങനെ തന്നെ. ஆனால் மல்லி ராணி யாரையும் அசிஸ்டண்டாக வைக்காது, ஸ்டூடியோ அசிஸ்டண்ட்களை வச்சு அவர் கேமரா ஒர்க் செய்து. அப்போ நான் நேராக மல்லி ராணியை போய் கண்டு, நீங்கள் ആദ്യമായിട്ട് കളർ പടം ചെയ്യുന്നു, അതിൽ എന്നെ അസിസ്റ്റൻ്റ് ആക്കി തരണം, ഞാൻ നിങ്ങളോട് വർക്ക് ചെയ്യാമെന്ന് ചോദിച്ചു. அதனுடைய பலனில் மல்லி ராணி என்னை அசிஸ்டண்ட் ஆக்கி അങ്ങനെ அவரோடு கண்டமான படங்கள் செய்து மிகப்பெரிய மலையாள சரித்திரத்தில் ஒரு ஹிஸ்டரி என்று പറയുന്ന ஒரு இது எழுதியால் அதில் சேது மாதவன் மல்லி ராணி ஹரிகரன் செய்த படங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இடம் உண்டாகும். மனதில் மதுமய மந்தஹாசங்களால் மணிப்பிரவாளங்கள் பதிக்கൂ അനുപമേ അഴകേ അല്ലിക്കുടങ്ങളിൽ അമൃതുമായി നിൽക്കും അജന്താ ശില്പമേ അലങ്കരിക്കൂ എന്നന്തപുരം
അലങ്കരിക്കൂ നീ അനുപമേ അഴകേ. എം.ഒ. ജോസഫ്னு പറയുന്ന ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் மலையாளத்தில் உண்டாயிருந்து அவர் எடுத்த அத்தனை படங்களுமே பெரும்பாலும் ஹிட்டு. அத்தனை படங்களும் சேது மாதவன் டைரக்ஷன், மல்லிராணி கேமரா. എന്താ പറ്റാ? എന്ത് വേണം? ഒന്നുമില്ല മോളെ. യക്ഷി, അടിമകൾ, വാൾവേ മായം, കടൽ പാലം, പുനർജന്മം, ഇങ്ങനെ എം.ഒ. ജോസഫും സേതുമാധവനും മല്ലിറാണിയായിട്ടും ഒരു ഇത് തുടർച്ചയാக നടന്നുകൊണ്ടിരുന്നത്.